சரி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் நாங்க மெட்ரோ திட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா, நீங்க மீரட்டு கொடுத்திருக்கீங்க, புவனேஸ்வருக்கு கொடுத்திருக்கீங்க, கூர்கானுக்கு கொடுத்திருக்கீங்க. அங்க எல்லாம் மக்கள் தொகை எவ்வளவு? 2011ல இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு கொடுத்த அனுமதி எல்லாம் பாத்தீங்கன்னா, கோவை மதுரை விட குறைவான மக்கள் தொகை தான். குறிப்பா கோவையை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு பூராமே மீரட்ல பாப்புலேஷன் எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி மீரட்டோட பாப்புலேஷன் சதவீதங்கிறது அதாவது புவனேஸ்வர்ல 8 அதாவது குருகிராம் அவங்க மெட்ரோக்கு அனுமதி ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. குருகிராம் மக்கள் தொகைக்கு 2011 கணக்குப்படி 9 லட்சம் பேர் தான் மொத்தமே. நீங்க இங்க 20 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு அங்க 9 லட்சத்துக்கு மட்டும் எப்படி நீங்க கொடுத்தீங்க? புவனேஸ்வர் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி 8.6 லட்சம், அதாவது 8,86,000 பேர் தான். அங்க எப்படி நீங்க மெட்ரோக்கு ரயில் திட்ட அனுமதி கொடுத்தீங்க? இதுவுமே என்னன்னா 2017க்கு முன்னாடி எல்லாம் இந்த அனுமதியை கொடுக்கல. சமீபத்துலதான் இந்த அனுமதியை கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் எப்படி அந்த விதி பொருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி மீரட்டுல 14.2 லட்சம் தான், அதாவது 14,02,000 பேர் தான் அந்த ஊரோட மொத்த மக்கள் தொகையே 2011 கணக்கெடுப்படி. நீங்க 2011 கணக்கெடுப்பை அடிப்படையாக வச்சு எடுக்கணும் அப்படின்னா அங்க மட்டும் எப்படி உங்களால கொடுக்க முடிஞ்சது? அது எப்படி காரணமா இருக்க முடியும்? அவங்களுக்கு உள்நோக்கம் அது, அதாவது நேரடியான நோக்கங்கிறது கொடுக்கணுங்கிறது கிடையாது. உள்நோக்கத்தோட கொடுக்க கூடாதுங்கிறத நோக்கமே தவிர கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது.